யாவரும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே இந்த காலையிலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகருடைய குடும்பம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அநேக பிரிவினைகள். சில குடும்பத்தார் சொல்றாங்க, நான் என் கணவன்கிட்ட பேசி 10 ஆண்டு ஆச்சு, நான் என் மனைவிட்ட பேசி 5 வருஷம் ஆச்சு, என் மகன்கிட்ட பேசி எத்தனையோ ஆண்டுகள். எத்தனையோ குடும்பம் சமாதானம் இல்லாமல், எத்தனையோ ஐஸ்வர்யம் வந்தாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் திருமணமாகும் போது இன்பத்தில் துன்பத்தில் துயரத்தில் எல்லாவற்றையுமே நான் இணைப்பிறையாக சொன்ன வார்த்தையிலே எங்கள் ஆண்டவரை விட்டு விலகணும். இனி வாழ்க்கையில் அநேக ஒரு பிரிவினில் இருக்கிறோம். ஏன் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாம குமாரனாய் இருக்கிறான். ஆமீன். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும் வழி, ரட்சிக்கும்படியாக குடும்பம் என்ன செய்யப்பட வேண்டும். ஆதியிலிருந்த விசுவாசம் இன்னைக்கு கணவன் மனைவிகள் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்களுக்கு தன்னுடைய மகள் எத்தனாவது படிக்க தெரியாமல் ஓடிக்கொண்டு இருப்பார்கள். ஜபம் என்பது இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் சமாதானம் இல்லாமல் அற்று போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு எரிகோ பட்டணத்தில் சீசர்களோடு போய் கொண்டிருந்தார்கள். அந்த எரிகோ பட்டணத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவை காணும்படியாக கடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சகே என்று ஒரு குள்ள மனிதன் தன்னுடைய எல்லா மனம் உடைக்கப்பட்டு இயேசுவை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி உயரத்தில் காட்டத்து மரத்தில் ஏறி உட்கார்ந்து வாஞ்சியா இருந்தார். இயேசு பார்த்தீங்கன்னா அந்த அருகிலே திரளான ஜனங்க வந்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சகையை பார்க்கல, அவர் குள்ளத்தை பார்க்கல, இயேசு அவர் இருதயத்தை பார்த்தார். அப்பொழுது சகை, நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு தங்கணும் சொன்னவன இதை கேட்ட மனிதர்களாம் முறுமுறுத்தார்கள். ஏனென்றால் அந்த மனிதன் ஒரு பாவியான மனுஷன், அநேக வட்டி கொடுக்கிற மனுஷன் என்று சொல்லி, ஏழையுடைய பணத்தை அபகரிக்கிற மனுஷன் சொல்லி எல்லாரும் முறுமுறுத்தார்கள். இயேசு தன் வீட்டிலே தங்கும் சந்தோஷப்பட்டார். சகை உடனே ஒரு காரியத்தை செய்தார். இயேசு சொன்ன வார்த்தை, நான் உன் வீட்டில் தங்கணும் என்று சொன்ன உடனே ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன செய்தார்? தீர்மானத்தை எடுத்தார். பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆண்டவரே, நான் 7 இடத்துல ஏமாத்தி நான் வாங்கினா நான் நாளத்தனையாக நான் திருப்பி தரேன் சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாங்க? லூக்கா 19:9 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்தான். உன் வீட்டுக்கு தங்கணும் சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும், இயேசுவே, அநேக பாவம் செய்யற மனுஷன், ஏழைகளை பாவிகளை வட்டி வாங்குற மனுஷன், நீங்க போகாதீங்க முறுமுறுத்த உடனே, நான் வாங்கினது நாளத்திலையும் திருப்பி தரேன். ஏனென்றால் பணம் வசதி எல்லாம் இருந்து சகாயிர வாழ்க்கையே இல்லைங்க, சமாதானம் இல்லை சொன்ன உடனே அதுக்கப்புறம் இயேசு சொன்னார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தருடைய தேவச்சனமே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற லஞ்ச பணமாக மற்றவங்களை ஏமாற்றி அபகரிக்கிறதோ, பொய் சொல்லி அபகரிக்கிறதுக்கோ, இது அத்தனையும் சாபம். வரி வசூல் பண்ணாலும் சகையுடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் இல்லை. அவன் குள்ளமா இருந்து
காட்டுத்த மரத்தை மிக உயரமாக கூறும்போது எல்லாரும் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் சொல்லி அவன் வாஞ்சியாக இருந்தான். ஆனா இயேசு அவன் இருதயத்தை தேவன் பார்த்தார். எப்ப சகாய் மற்றவங்க பணத்தை நான் அபகரிச்சேன்னு சொன்னாரோ, நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாரோ, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு பாவமான சாபமான வாழ்க்கையில லஞ்ச பணம், ஏமாற்றுறது, பாவம், அசுத்தம் உன் வீட்டில் இருந்தா நீ தூக்கி போடு. அதுதான் அப்பதான் இயேசு உன் வீட்டுக்கு வருவார். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீ சின்ன வயசுல படிச்சீங்க, படிப்பை கொடுத்தார், திருமணத்தை கொடுத்தார், குழந்தைய பாக்கியத்தை கத்த கொடுத்தார். ஆனா நீ எல்லாம் ஓடி ஓடி கணவன் மனைவி ஓடி சம்பாதிச்சாலும் இன்னைக்கு எத்தனை குடும்பம் சமாதானம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏன்? மற்றவருடைய பணம், மற்ற லஞ்ச பணம், சகாய்க்கு எல்லாம் இருந்தது, ஆனால் சமாதானம் இல்லை. இயேசு வந்த உடனே சொல்றார், நான் அநியாயமாக வாங்கின நாளத்தை நான் திருப்பி கொடுக்குறேன். சொன்ன உடனே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் தேவச்சனமே, உன் அதிகாரின்னு இருக்கியா? லஞ்ச பணம் வந்தா சாபம். உன் வீட்டில் அசுத்தம் இருந்தால் பாவம். மதுபானம், சிகரெட்டு, இது அத்தனை பாவம். நீ எப்போ அதை தூக்கிறியோ உன் வீட்டுக்கு இயேசு வருவா. இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உன் வீட்டில் கசப்பான வாழ்க்கையை வாழ்கிறாயா? இன்றைக்கு உன் வீட்டுக்கு இயேசு வருவார், உன்னை ரட்சிப்பார். நீ பழைய சுவாபத்தை, உன் கோபம் பாவத்தில் தூக்கி எறியும் போது, நீ பரிசுத்தமாய் வாழும் போது உன் வீட்டுக்கு ரட்சிப்பை கத்த கொடுப்பா. கண்களை மூடி நம்ம செபிப்போம். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும் வழி என்னன்னு பார்த்துப்பா. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பின் சமாதானத்தை எடுத்து கொடுங்க. ஆண்டவர், நீங்க இன்றைக்கு பார்த்து கூட கத்த தேவச்சனமே, உங்களுடைய பழைய கோபங்கள், பழைய சுவாபங்கள், தர்க்கத்தை, லஞ்சம், பாவத்தின் மற்றும் ஏமாத்தி வாங்கியிருந்த அதனை தூக்கி ஏழைகளுக்கு கொடு. ஏழைக்கு இறங்காம கத்தரை கடன் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இது நிச்சயமாக செய்யும் போது கத்தர் உன் வீட்டிலே வாசம் செய்வார். தேவன் தாமே பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டில் ரட்சிப்பு சமாதானம் கொடுக்க முடியும். ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன்.